வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. புனிதமான செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா? அதனாலேயே என்னவோ நமக்கு அந்த தினத்திலேயே கந்தகுரு கவசத்தினுடைய விளக்கத்தை நாம் தெளிவாக சிந்திப்பதற்கு இறையாற்றல் வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. மகிழ்ச்சி. இந்த ஸ்கந்தகுரு கவசம் பொதுவாக நாம பார்க்கிறப்ப இது ஒரு பக்தி மார்க்கத்துக்கான ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மை அப்படி அல்ல. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பக்தி மார்க்கம் என்பதற்கான மூலமே ஞான மார்க்கத்தினுடைய ஞானிகள் தான் இல்லையா? அவங்க தான் நமக்கு இந்த பக்தி மார்க்கத்தை உருவாக்குறாங்க. அதாவது தன்னிலை உணர்ந்த ஞானிகள் இந்த சாதாரண மக்களை உயர்த்தி கொண்டு வருவதற்காக அவங்க காட்டிய ஒரு வழிதான் இந்த பக்தி மார்க்கம். சரிங்களா? அப்ப அதுல நிறைய செயல்களை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இறை உணர்வுக்கு, மனித வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு, தடைகளிலிருந்து விடுபட்டு, மனித வாழ்வினுடைய நோக்கமாகிய இறை உணர்வை பெறுவதற்கு, கர்ம வினைகளை கழிப்பதற்கு என்று பல்வேறு நுட்பங்கள். அதுல ஒன்றுதான் சிலை வழிபாடு, அதுலதான் கோவில், அதுலதான் மந்திரங்கள், அதுல இந்த கவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இல்லையா? பாடல்கள், இவை அனைத்திலுமே மிக ஆழமான பொருளை உள்ளே செலுத்தி அதை நம்ம கிட்ட பாராயணம் பண்ணி வச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப அதைய சொல்லி சொல்லி அந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய தன்மையில நம்மளை கொண்டு வந்து, சிறு வயதிலே நாம் அதை ஜபிச்சுட்டு இருந்தாலும் ஒரு 13 வயதிற்கு மேலே சிந்திக்கிற தன்மை வரும்போது நாம் அந்த பாடலை சிந்தித்து பொருள் புரிந்து அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை அவங்க வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த விதத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 170 வரிகளை 4 வகுப்புகள்ல பார்த்துருக்குறோம். இப்ப அதை தொடர்ந்து நம்ம சிந்தனையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதுல இப்ப நம்ம 171வது வரி, பாவத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே. பார் என்றால் உலகம், உலகமெல்லாம் நாம் சிறப்புற வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம். அதனாலதான் ஏதோ ஒண்ணுல நாம விரியறதுக்கு முயற்சி பண்றோம். எந்த துறைக்குள்ள போனாலும் இன்னும் என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு ஏன் நம்ம ஓடுறோம் அப்படின்னா, நாம இறைவனை உணர்வதற்காக வந்திருக்கிறோம். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 5 புலன்கள் இருக்கிறது. அந்த 5 புலன்களை திருப்திப்படுத்துவதற்கு பஞ்சபூதங்கள் இருக்கிறது.
நிலம் இருக்குது, நிலத்திலிருந்து வந்த மண், அதிலிருந்து வரக்கூடிய வாசனை மூக்கை திருப்தி செய்கிறது. நீரிலிருந்து வரக்கூடிய சுவை நாக்கை திருப்தி செய்கிறது. நெருப்பிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒளி கண்ணை திருப்தி செய்கிறது. காற்றிலிருந்து வருகின்ற ஓசை காதை திருப்தி செய்கிறது. இன்னும் விண்ணிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் நம்முடைய தோலை திருப்தி செய்கிறது. அப்ப 5 புலன்களுக்கும் எல்லை இருக்கிறது, பஞ்சபூதங்களுக்கு எல்லை இருக்கிறது. பஞ்சபூதங்களால் ஆன பொருட்கள் 5 புலன்களை திருப்தி செய்கிறது. அப்ப 6வது புலனாக இருக்கிற மனதை எதை கொண்டு நீங்கள் திருப்தி செய்வீர்கள்? இல்லையா? ஓரறிவு தோலுக்கு தொடு உணர்வு இன்பம், 2 அறிவு வாயுக்கு சுவை உணர்வு இன்பம். ஒரு பொருளை லட்டோ ஜிலேபியோ கொடுத்தா அது திருப்தி ஆனந்தம் அடையும். நுகர்வுக்கு வாசனை மல்லிகை பூவை கொடுத்தா நல்லா இருக்கும். காதுக்கு பாட்டை, ஒரு இசையை, ஒரு சொற்பொழிவை கொடுத்தா நல்லா இருக்கும். தோலிற்கு அழுத்தத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், அது திருப்தி அடையும். இப்ப 5 அறிவு புலன்களுக்கு எதை கொடுத்தா அது மகிழ்ச்சியா இருக்கும், திருப்தியா இருக்குன்னு தெரிந்து கொண்ட நாம 6வது அறிவாக இருக்கிற நம்முடைய மனதிற்கு எதை கொடுத்தால் திருப்தி அடையணும்னு தெரியல. அதனால என்னென்னத்தையோ கொடுக்குறோம். படிப்பை கொடுக்குறோம், அறிவை கொடுக்குறோம், இல்லையா? அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு வைக்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கொள்றோம், பொருளாதாரத்தை பெருக்கிறோம், கோடி கோடியா சேர்க்கிறோம். எத்தனை சேர்த்தாலும் மனது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு தான் போகுமே தவிர அது போதும் என்ற நிறைவுக்கு வராது. இதை நீங்க முதல்ல ஆழமா புரியணும். ஏன்னா மனம் என்பது எல்லையற்ற ஒன்று. அப்ப எல்லையற்ற ஒன்றிற்கு எல்லையுடைய ஒன்றை நீங்கள் கொடுத்தால் அது திருப்தி அடையாது. அப்ப எல்லையற்ற மனதிற்கு எல்லையற்ற பரம்பொருளான இறைவனை கொடுத்தாதான் அது திருப்தி அடையும். இது முதல் புரிஞ்சிருச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் தெளிவு ஏற்படும். அப்ப ஏன் நான் அந்த இறைவனை, எல்லையற்ற பரம்பொருளை அடைய முடியல அப்படின்னா, என்னுடைய கர்ம வினைகள், அதைத்தான் பாவப்பதிவுகள் என்று சொல்றோம். அப்ப என்ன கேட்கிறாரு சுவாமிகள்? பாவத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே. நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை பொசுக்கிட்டோம்னா நம்முடைய சிறப்பு எங்க வரைக்கும் போகும்? உலகம் எங்கும் நம்முடைய சிறப்பு பரவும், இல்லையா? பாரெல்லாம் சிறப்புறவே. அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றாரு, சரிங்களா? இது முருகருடைய மூல மந்திரம். நிறைய மந்திரங்கள் இருக்குது, இது சாமிகள் சொன்னது மிக முக்கியமான ஒரு மந்திரமாக பார்க்கப்படுகிறது. ஓம் சம் சரவண பவ, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் க்ளௌம் நமக, இப்படிங்கிறது அது மந்திரம். 6 3 7 6 3 9 வார்த்தைகள். இந்த மந்திரங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த மந்திரங்களுக்கு நேரடியாக பொருள் கிடையாது, சரிங்களா? ஓம் என்பதற்கு நேரடியா என்ன பொருள், சரிதானுங்களா? இப்போ உப்பு என்பதற்கு ஒரு பொருள் இருப்பது போல, சர்க்கரை என்பதற்கு ஒரு பொருள் இருப்பது போல, இந்த மந்திரங்களுக்கு நேரடியான பொருள் இருக்காது, சரிங்களா? அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது நமக்கு எந்த விதமான தன்மை, ஆற்றல் கிடைக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த மந்திரங்களுடைய பலன்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஓம் என்பது பிரணவ மந்திரம், உங்களுக்கு தெரியும், சரிதாங்களா? பிரபஞ்சத்தினுடைய ஆதி ஒளி இந்த ஓம் தான். இறைவனுடைய ஒளி என்று இந்த ஓமை சொல்றோம். அதனாலதான் பிரணவ மந்திரம். அப்ப இந்த மந்திரத்துல முதல் வார்த்தையே ஒரு ஓம். லௌம் என்பது முருகப்பெருமானுடைய பீஜ மந்திரம், சரி. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை செய்து வைத்திருக்கிறாங்க, அந்த அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு, சரிங்களா? முருகப்பெருமானுடைய பீஜ மந்திரம் லௌம். சரவண பவ என்பது உங்களுக்கு தெரியும், 6 எழுத்து மந்திரம். அது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு. சா என்றால் அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடியது. ரா என்றால் அறிவையும் கல்வியையும் கொடுக்கக்கூடியது. வா என்றால் இன்பமான வாழ்க்கையை அருளக்கூடியது. நா என்றால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது. பா என்றால் உடல் ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. வா என்றால் வசியம், அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. அப்ப இப்படி ஒரு வல்லமை கொண்ட தன்மையை கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த சரவண பவ. அந்த வார்த்தையை இந்த மந்திரத்துல ஆட் பண்ணியிருக்காரு.
அப்போ ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் என்றால் லட்சுமி கடாட்சம், செல்வ வளங்கள், அதை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம். ஹ்ரீம் மாயையை வெல்லக்கூடிய ஆற்றல் மற்றும் ஈஸ்வரத்துவம் கொண்ட ஒரு சொல் கிரீம். கிளீம் என்பது ஈர்ப்பு சக்தி, வசீகரத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மந்திரம். க்ளௌம் என்பது பூமியினுடைய வளத்தை பெருக்கி, அதாவது இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை கொடுத்து தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. நிறைவாக நமக, எல்லா மந்திரத்திலையும் இந்த நமக என்று வரும். தொடக்கத்துல ஓம் என்பது பல மந்திரங்கள்ல வரும். ஓம் என்பது இறைவனை முதன்மையாக, இறைவனுடைய ஆற்றல் தான் அனைத்துமாக இருக்கிறது என்பதை குறிக்கக்கூடியது. நமக என்பது நான் அல்ல எல்லாம் இறைவனே அப்படிங்கிற வார்த்தை. டோட்டல் சரணாகதி. நான் அல்ல நீயே என்று சொல்றோம் இல்லையா, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு, அதுதான் நமக. அப்போ இது எதுக்கு இந்த நமக சொல்லப்படுகிறதுனா, நம்முடைய ஆணவத்தை அடக்கி இறைவனுக்கு நாம் அடிபணிவதை உணர்த்துவதற்கு தான் நமக நமக என்று நம்ம அந்த மந்திரத்துல சொல்றோம். அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிக்க மந்திரமாக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஓம் சௌம் சரவண பவ, ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் க்ளௌம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும். ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா, ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி. இதை ஒன்றாக கூட்டி உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடான்னு சொல்றார். ஒரு மனம், அது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த தியானத்தினுடைய முக்கியமே என்னன்னா மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான். அப்ப இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க சொல்றாரு? ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா. சரிங்களா? முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு ஏத்திட்டால். முழு மனம், நம்ம மனம் அங்கும் இங்கும் சிதறாமல், சரி, அங்கும் இங்கும் அலையாமல் என்று சொல்வது போல, இதை முழு மனதோடு இந்த மந்திரத்தை நாம ஜபித்திட்டால் மும்மலம் அகன்றுவிடும், முக்தியுந்தன் கையில் உண்டாம் என்று சொல்கிறார். மும்மலம் என்றால் என்ன? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆணவம், கண்மம், மாயை. இதைத்தான் 3 மலங்கள் என்று நம்ம முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கு காரணம் இந்த மும்மலங்கள் தான். ஆணவம் என்பது என்ன? தன்முனைப்பு, அகங்காரம், தான் தான் என்ற ஆணவம், அதிகாரப்பற்று. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் தனது என்ற 2 தன்மைகள். தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று. என்னுடையது, என்னுடையது. அது உயிர் பொருளா இருக்கலாம் அல்லது ஜட பொருளா இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம். இந்த தான் தனது எங்க வருதோ அங்க 6 தீய குணங்களும் வந்துரும்னு மகரிஷி பேசுறாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்களும் வந்த மனிதன் கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது, பொய் என்ற பஞ்சமகா பாதகங்களை சர்வ சாதாரணமாக செய்யும். அதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலை. அப்ப அந்த மும்மலம் அகன்றுவிடும் என்றால் ஆணவம் அகன்றுவிடும். கண்மம் என்றால் பாவ பழி செயல் பதிவுகள், அதை சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மம் என்று பிரிக்கிறோம். இது துரியாதீத தவத்துலதான் மகரிஷி சொல்லுவாங்க, கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் என்று சொல்லுவார். துரியாதீத தியானம் செய்தா என்ன ஆகும்? இந்த மும்மலங்களுக்கு இன்னொரு பேர் கரை. சரிங்களா? அந்த மும்மலங்கள் ஆகிய அந்த கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அதே ஆணவம் கரைந்து தெய்வத்தை பார்க்கலாம். அதைத்தான் இங்க சொல்றாரு. மும்மலம் அகன்று விடும். மும்மலம் அகன்றுச்சுன்னா ஆணவம் போயிடுச்சு, என்னுடையதல்ல, நானும் அல்ல, எல்லாம் இறைநிலைதான். கண்மம் பாவ பழிச்செயல் பதிவுகள் அகன்று விட்டது. மாயை மயக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம். இந்த உலகத்திலே மாயையிலே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். இல்லாதது இருப்பதென்றும் இருப்பதை இல்லை என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பொருள் மயக்கம், பொருள் மயக்கம் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க.
பொருட்களிலிருந்து இன்பம் வருகிறது என்று எண்ணி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை பொருள் மயக்க வாழ்க்கை. புலன்களிலிருந்து இன்பம் வரக்கூடியது என்று எண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை புலன் மயக்க வாழ்க்கை. அப்ப பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்த நான்கிலே மயங்கி இந்த மனித குலம் சிக்கி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொருளிலே, புகழிலே, அதிகாரத்திலே, புலன் இன்பத்திற்காக இந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டா இது மாயை, இது நிரந்தரமற்றது. சரிங்களா? அப்போ இந்த மும்மலம் அகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டா. முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். நீங்க முக்தி வேணும், முக்தி வேணும். முக்தி என்றால் இறை உணர்வு. முக்திக்கு நிறைய பேர்கள் இருக்கிறது. வீடு பேரு, சித்தி அடைவது, ஆறாவது அறிவிலே முழுமை பெறுவது, ஞானம் அடைவது, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி ஆவது, சரிங்களா, என்று பல பெயர்களை நம்ம சொல்றோம். அந்த முக்தியை தேடி இப்ப அத்தனை பேர்கள் எத்தனை விதங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இப்ப எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எங்க எதுக்காக இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா முக்தியை தேடித்தான் இந்த மனித குலம் அலைந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம், முருகன் இருப்பிடமே முக்தி தலம் ஆகும் அப்பா. இந்த முருகனை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா அந்த முருகன் இருப்பிடமே முக்தி தலம் ஆகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே. எங்க? உன்னுடைய ஹிருதயத்தில். ஹிருதயம் என்பது முக்கியமான இடம். சரிங்களா? அது அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய அன்பினுடைய மையம். பல ஞானிகள் இந்த ஹிருதய மையத்தை முக்கியமாக எடுத்து செயல்படுத்தி இருப்பாங்க. ஜீசஸ், சரிதானுங்களா, ஹனுமன். இந்த ஹிருதயத்தில் யாரை ஏற்றணும்? முருகனை ஏற்றணும். ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே. இக்கணமே மூல மந்திரம் ஏற்றிவிடு ஏற்றிவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு கால பயம் இல்லையடா. இப்ப நமக்கு என்ன பயம் வருது? பொதுவா மரணம் பற்றிய பயம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? சரிதானுங்களா? ஆக்சுவலா உண்மையா நாம பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்ட ஆத்மா. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஆனா நாம இந்த உடல் தான் நாம என்று நினைத்து கொண்டிருப்பதால நாம இறந்து விடுவோமா என்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது. அப்ப இந்த மூல மந்திரத்தை சொல்லுபவருக்கு என்ன வராதுங்கிறாரு? கால பயம் இல்லையடா, காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. இந்த காலனான மரணத்தை, யமனை நாம் ஜெயிக்க என்ன பண்ணணும்? கந்தனை பற்றணும், காந்தனை புரியணும். புதிதாக வந்திருக்கிறவங்க நீங்க 4 பார்ட்டை கேட்கணும். குறிப்பா முதல் பார்ட்டை கேட்கணும். அப்பதான் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லாட்டி மேலோட்டமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது முழுமையா புரியாது. எல்லாம் வல்ல இறை ஆற்றல் என்பது எது? எல்லையற்ற சுத்த வெளி, பரவெளி. இதற்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? தெய்வத்திற்கு நீங்கள் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறீர்கள்? அது எல்லையற்றது என்று சொல்லுகிறீர்கள். தெய்வம் எங்கும் உள்ளது என்று சொல்லுகிறீர்கள். தெய்வம் அழிவற்றது என்று சொல்லுகிறீர்கள். அது தூணிலும் இருக்கிறது, துரும்பிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது, நித்தியமானது என்று சொல்லுகிறீர்கள். அது பேரன்புடையது என்று சொல்கிறீர்கள். பெருங்கருணை கொண்டது என்று சொல்கிறீர்கள். சர்வ வல்லமை கொண்டது என்று சொல்கிறீர்கள் இல்லையா? எங்கும் நீக்கமர நிறைந்த பொருள் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த லட்சணத்துக்கெல்லாம் உகந்த ஒரு பொருள் இது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். எங்கும் நீக்கமர இன்னைக்கு நீங்க சிந்தித்து தெளிவு பெறுங்க. இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். சொல்லுங்க. அப்ப நான் இறைவனா? இல்ல, நான் எங்கும் இல்லை. நீங்க வச்சிருக்கிற செல்போன் இறைவனா? இல்ல, அது எங்கும் இல்லை, இந்த இடத்துலதான் இருக்கு. இப்ப நீங்கள் இறைவனா? இல்லை. உங்கள் வீடு இறைவனா? இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்ப ஒரு சிலை இறைவனா? இல்ல, சிலை அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஒரு கோவில் இறைவனா? இல்ல, கோவில் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. எங்கும் இருக்கிற பொருளை நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். இதான் ஞானம். சரிங்களா?
அப்ப இந்த பூமி இறைவனான்னு கேட்டா பூமியும் இல்லை, பூமி ஒரு இடத்துலதான் இருக்கு. சூரியன் இறைவனானா சூரியன் பிரபஞ்சம் அதுவும் ஒரு இடத்துலதான் இருக்கு. அப்ப எது இறைவன் என்று கேட்டால் மகரிஷி சொல்றாங்க எல்லையற்ற தூய பரவெளி. அதைத்தான் இவர் சொல்றாரு பின்னாடி. ஆச்சரியமா இருந்தது. எப்படிரா எல்லையற்ற இறைவெளியே தெய்வம் என்று இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிதானா? இப்ப நாம இவங்களை படிக்காதங்காட்டி மகரிஷி மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை. பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. மகரிஷி அதை இன்னும் ஆழமா சொல்லியிருக்காரு. மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லி வச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் விளக்கினேன் விளங்கியே. அப்போ அந்த இறைவன் என்ற தன்மை எதுன்னு நீங்க புரியணும். நீங்க பார்க்கிற உருவத்திலே சிலையிலே இறைவன் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவன் முழுமையான இறைவன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இறைவன் எங்கும் இருக்கிறான், அந்த சிலையிலும் இருக்கிறான், உங்களுக்குள்ளும் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான். ஆனா இறைவனுடைய மூலத்தன்மை என்ன? சரி, அப்படி என்றால் இறைவன் என்பது சுத்த வெளி. சுத்த வெளி இல்லாத இடமே கிடையாது. இந்த பூமி கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கு, நீர் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கு, நெருப்பு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கு, காற்று கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கு, விண்ணு கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கு. அதுக்கு மேல எதுவும் இல்ல. ஸ்பேஸ். விஞ்ஞானம் இன்னைக்கு ஒத்துக்கொள்கிறது, ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் கடந்து இருக்கிறது எல்லையற்ற ஸ்பேஸ். ஞானிகள் சொல்றாங்க அந்த ஸ்பேஸ் தான் கடவுள், இறைவெளி, எங்கும் இறைந்து கிடக்கிற வெளி, பரவெளி. சரிதானுங்களா? மெய்ப்பொருள், உண்மையான பொருள் என்றெல்லாம் அதுக்கு பல்வேறு பெயர்களை வைத்திருக்காங்க. அப்ப அந்த எல்லையற்ற பெருவெளிதான் தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி துகள்களாகி காந்தமாகுது. அப்ப அந்த இறைநிலையினுடைய முதல் மாற்றமே காந்தம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைநிலையினுடைய முதல் மாற்றமே காந்தம் தான். அந்த காந்தத்தை தான் கடவுளாக நம்ம வழிபடுறோம். அப்ப இறைவனை நீங்க உணரணும்னா காந்தத்தை உணரணும். சரிங்களா? மேல டாப் லெவலுக்கு போனோம்னா அதுக்கு முந்தின படி நீங்க ஏறினா தானே உங்களுக்கு அதுக்கு போக முடியும். சரிங்களா? அப்ப காந்த நிலை உணரும் போது இந்த காந்தத்தை பற்றி நீங்க ஆழமா சிந்திக்கும் போது கடவுள் தன்மையை பற்றி உங்களுக்கு முழு அறிவு கிடைச்சது. அப்ப எல்லையற்ற பெருவழியாக இருக்கிற இறை ஆற்றல், சரிங்களா, அதுதான் அனைத்துமாக வந்திருக்கிறது, நீங்களாவும் நானாவும் வந்திருக்குது. அப்ப இந்த ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க. ஸ்பேஸ் எல்லையற்றதாக இருக்கிறது, ஒத்துக்கலாமா? அப்ப எல்லையற்றது இறைவன் இருக்கிறான், ஸ்பேஸ் எல்லையற்றதாக இருக்கிறது. ஸ்பேஸுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதுல இருந்து உருவான எல்லா பொருளுக்கும் பிறப்பும் இறப்பும் இருக்கிறது. எல்லையற்ற பெருவெளிக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அது நிலையானது, நித்தியமானது, அழிவற்றது, எக்காலத்திலும் இருப்பது, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, தூணுக்குள்ளையும் இருக்கிறது, துரும்புக்குள்ளையும் இருக்கிறது. ஒத்துக்கலாமா? அப்ப அந்த எல்லையற்ற பெருவெளிதான் தெய்வம். சரிதானா? அதைத்தான் சிவம் என்று சொன்னோம். அது அசைவற்று இருப்பதால் சிவம் என்று சொன்னோம். அப்ப அந்த சிவத்திலிருந்து தான் சக்தி உருவாகி சிவமும் சக்தியும் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் சேர்ந்து பிரபஞ்சமாகி ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் வந்திருக்கோங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடரா. கந்தனுடைய தன்மையை, காந்தனுடைய தன்மையை உணர்ந்து விட்டால் காலனை நம்ம ஜெயிச்சிடலாம். நமக்கு இறப்பு கிடையாது, இல்லையா? தன்னொளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான். கந்தன் எங்க இருக்கிறான்? தன்னொளி பெரும் சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான். நல்லா புரியணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உள்ளேயே நம்மளை திருப்ப திருப்ப 1000 தடவை சொல்றாரு. தன்னொளி பெரும் சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் இருக்கிறான். ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே. இந்த ஜெகத்தினுடைய, உலகத்தினுடைய மாயை போக்கு இருக்கு பாருங்க, அது மிக மோசமான ஒரு மாயை. சரிதானா? உண்மை தெரியாத கோடிக்கணக்கான மக்களுடைய மாயைக்குள்ள நாமளும் சிக்கி தவிக்கிறோம். இந்த ஜெக மாயையை
உலகத்தில் இருக்கிற ஒரு பெரும் மாயை இருக்கு பாருங்க. உண்மை அல்லாதவற்றை உண்மை என்று நம்பிக்கொண்டு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்வது போல, உண்மை அல்லாதவற்றை இந்த உலகம் உண்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே. நான் அந்த மூல மந்திரத்தை ஏன் சொன்னேன்னா, நீ அந்த ஜெகமாயையிலிருந்து வெளிப்பட்டு வரணும். மூலத்தை நீ ஜபித்தே முக்தனும் ஆகிடடா. இந்த மூல மந்திரத்தை நீ தொடர்ந்து ஜபித்தால் நீ என்ன ஆயிடுவே? முக்தன் ஆகி விடுவாய். முக்தன் என்றால் என்ன? எது முக்தி என்று மகரிஷி சொல்றாங்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. எல்லையற்ற இறைவனும் நீயும் ஒன்று என்று அறிந்த இடம், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமையாகிவிட்டது, அது முக்தி. அந்த முக்தி நிலை அடையக்கூடிய மந்திரம் இது என்று சொல்றார். அக்ஷர லட்சதமிதை அன்புடன் ஜபித்திட்டால், இது எப்படி சொல்லணும்? பேருக்கு கடனுக்கு சொல்றது இல்லை, அன்போட ஒரு நம்பிக்கையோட ஒரு உணர்வோட இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா, அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திட்டால் எண்ணியதெல்லாம் கிட்டும் எபபயம் அகன்றோடும். நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்குங்கிறாரு. நினைச்சதெல்லாம் கிடைக்கும், எண்ணியதெல்லாம் கிட்டும், யமபயம் அகன்றோடும், மரண பயம் ஓடிடும். மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும். யாரு? உலகமும் பூஜிக்கக்கூடிய அந்த முருகனினுடைய அருள்யா நமக்கு முன்னாடி நிற்கும். இப்ப இருக்கிற உலகம் மேலுலகம் கீழுலகம் என்று மூவுலகத்தை நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த மூவுலகமும் பூஜிக்கக்கூடிய அந்த முருகன் அருள் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்பா. இந்த மந்திரத்தை சொன்னான். பூ உலகில் இலையற்ற பூஜ்யனும் ஆவாய் நீ. நீ என்னவா மாறுவ இந்த பூ உலகுல? இணையற்ற பூஜ்யன். இந்த பூஜ்யன் என்றால் ஞானிகளுக்கு கொடுக்கிற ஒரு பட்டம். எப்படி ரமண பகவான், கிருஷ்ண பகவான் இப்படி கொடுக்குறாங்களே, பகவான் ஒரு பட்டம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த பரமஹம்சர் என்பது ஒரு பட்டம். மகரிஷி என்பது ஒரு பட்டம். சரிங்களா? அப்படி பூஜ்யர் என்பது ஒரு பட்டம். நீங்க இந்த வாழும் கலையினுடைய குரு, ஆர்ட் ஆஃப் லிவிங், பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி என்று எழுதியிருப்பாங்க. அந்த பூஜ்யம் என்பது என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. தொடங்கி இறைநிலையிலிருந்து எல்லையற்ற பெருவெளியிலிருந்து பஞ்சபூதங்களாகி 1 2 3 4 5 பஞ்சபூதங்களாகி அப்புறம் ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவாகி மனிதனாய் நிற்கிறார். இப்ப இறைவன் தொடங்கிய இடம் எங்க? இது சுற்றி அப்படியே வந்து இங்க நிக்குது. இப்ப மனிதன் சரியாக தன்னுடைய பகுத்தறிவை சிந்தனையை பயன்படுத்தி ஞானத்தை அடைந்து விட்டா அவன் இறைவனோட இணைஞ்சிருவான். அப்படி இறைவனோடு இணையக்கூடிய இடத்தை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பூஜ்யத்தன்மை அடைந்து விட்டார். பூஜ்யம்னா முழுமையாகி விட்டது. இந்த இறைவன் எதற்காக இத்தனையா மாறி மனிதனா கடைசியா வந்தானோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. சைபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முழுமை அடைந்து விட்டார் அவர். இறைவனை உணர்ந்து விட்டார், வந்த நோக்கத்தை அடைந்து விட்டார் என்பதை குறிப்பதற்கான சொல்லுதான் பூஜ்ய ஸ்ரீ. அப்ப பூவுலகில் இணையற்ற பூஜ்யனும் ஆவாய் நீ. நாம மாறணும்னா இதை செய்யணுங்கிறார். எத்தனை தடவை ஜபிக்கணும்? கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. சரிதானா? எத்தனை தடவை ஜபிக்கணும்? கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. சரிங்களா? ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 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 மனதிலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? எத்தனை முறை? கோடி முறை ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. எதற்காக? இந்த ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. இதை பண்ணுனா என்ன நடக்கும்பா அப்படின்னா, வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே.
வேதாந்தம் சித்தாந்தம் என்று இருபெரும் பிரிவு. வேதம் என்றால் பஞ்சபூதங்களுடைய தன்மையை குறிக்கிற ஒரு சொல். வேதம் என்றால் அறிவு என்ற ஒன்றையும் குறிக்கிறது. சரிங்களா? அப்ப வேதம் என்றால் பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். வேதங்களுக்கு அந்தமாக இருக்கக்கூடியது இறைநிலை. சித்தென்றால் உயிர், உயிருக்கு அந்தமாக இருக்கக்கூடியதும் இறைநிலை. அப்ப வேதத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தவர்கள் சொன்னது வேதாந்தம், சித்தத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தவர்கள் சொன்னது சித்தாந்தம். ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு பொருளை குறிக்கிறது, வழி வேற. அப்ப வேதாந்த ரகசியங்கள் யாருக்குள்ள புரியும்? வெளியாகும் உன்னுள்ளே. இப்ப வேதாத்திரி மகர்ஷி 3வது தான் படிச்சாங்க. 2000 கவிகளை எழுதியிருக்கிறாங்க. வள்ளலார் ஸ்கூலுக்கே போகல, அத்தனை பாடல்களை கொட்டி தீர்த்து வச்சிருக்கிறார். இன்னும் பல்வேறு ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அருணகிரிநாதர் எப்பேற்பட்டவர், எத்தனை 1000 பாடல்களை எழுதி தள்ளி இருக்கிறார் பாருங்க. அப்ப எப்படி இது வருது? அப்ப அந்த இறைவனோடு இணைப்பு பெறும்போது அது கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம கிட்ட வந்தது. வேதாந்த ரகசியங்கள், இறைவனை பற்றிய ரகசியங்கள் வெளியாகும் உன்னுள்ளே. உனக்குள்ள அதெல்லாம் வெளிப்படும். வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம். எதைய? அந்த வேதங்களுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க, அந்த சுத்த வெளி என்ற இறை தத்துவ நிலை, அதை விரைவாக பற்றிடலாம். அது அவ்வளவு சாதாரணமா பற்றக்கூடிய விஷயம் அல்ல. சரிங்களா? ஞானிகளே ரொம்ப போராடி பெற வேண்டிய விஷயம். அது எப்படி சொல்றாரு? விரைவாக பெற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதி ஆயுள் தோன்றிடுவான், அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே. சரிங்களா? அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் சொல்றாருல்ல. இந்த இறைவன் எப்பேற்பட்டவன்? அருளானவன், பெரும் ஜோதி வடிவானவன். அந்த அருள் பெரும் ஜோதியாக இருப்பது யாரு? ஆறுமுகனாக இருக்கிற காந்த கடவுள் தான் ஆறுமுக சுவாமி. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். நிறைய இடத்துல சத்தியம் பண்றாரு அவர். வள்ளலார் சொல்லுவார்ல, பொய்யுரையேன் புகழ்ந்துரையேன் சத்தியம் பகர்கின்றேன். சரிங்களா? மெய்யுணர்வெல்லாம் கண்டீர், இந்த பிறவியிலேயே இறையுணர்ந்தரலாம்ப்பா, நான் பொய் சொல்லலப்பா. சரிதான், உண்மையைத்தாப்பா சொல்றேன். நிறைய ஞானிகள் சத்தியம் பண்றாங்க. சிவவாக்கியர் பல பாடல்ல சொல்லுவார், ஆழ மூண்ட கண்டர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே. சரிங்களா? எல்லாம் உண்மையா சொல்றோம். அப்ப அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். இறைவன் எங்க இருந்து ஆட்கொள்வான்? நீங்க கடவுளை போய் கும்பிடுறோம் இல்ல, கும்பிடுறீங்கல்ல, எங்க கும்பிடுறீங்க? கோயில்ல கும்பிடுறீங்க, கருவறையில கும்பிடுறீங்க. சரிங்களா? உண்மையாலுமே நீங்க கடவுளை கருவறையில தான் கும்பிடுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. கோயிலுக்கு போறீங்க, சாமி கருவறையில் இருக்குது, சாமிய பாக்குறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி அழகா ஒரு கவியில சொல்வார், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுமா? நல்லா கேட்டப்போ அப்படியே மெய் செலுத்து போச்சு. ஆமாம்ல, சரிதானுங்களா? கடவுள் அங்க இருக்கிறார் கருவறையில, நீங்க இங்க நிக்கிறீங்க. கண்ணை திறக்கிறீர்கள், கண்ணிலிருந்து காந்த ஆற்றல் வெளியே செல்லுகிறதே. அந்த காந்த ஆற்றலை அந்த கடவுள் சிலையானது மறைக்கிறதே. மறைத்த அலை திரும்ப உங்களுடைய கண்களுக்கு வருகிறது. அந்த உருவத்தை அப்படியே தலைகீழாக காட்டுகிறது. உங்க உடலுக்குள்ள அது நேராக திரும்பி உங்களுக்கு காட்சியாகுது. அப்ப எங்க காட்சியாகுது? உங்களுக்கு உள்ளதான் காட்சியாகிறது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. அந்தர் முகம் இருக்கிற கடவுள் எங்க இருக்கிறாரு? உள்ளதான் இருக்கிறார். உள்ளதான் நீங்க கும்பிடுறீங்க. எல்லாம் உள்ளதான் நடக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம அப்படி யோசிச்சதே இல்லை. அப்ப அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க, கடவுளை பார்த்து விட்டு கண்களை மூடிக்கிறீங்க. காட்சி இருக்குது. எங்க இருக்குது? கருத்திலே, அறிவிலே, மனதிலே அந்த கடவுள் காட்சியை பார்த்து கும்பிடுறீங்க.
புரியுதா? ஆழமான தத்துவம். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளதான் இருக்கிறான். அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். இறைவன் மகிழ்ச்சி சொல்வாங்கல்ல, அதாவது ஒரு நல்ல கவியில சொல்லுவாங்க, சரிதானுங்களா? இறைவன் தன்னை ஆட்கொண்டார் என்பதை ஒரு கவியில மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க. ஞாபகம் வந்தா சொல்றாரு, ஒரு பெரிய கவி. சரிங்க, சரி. அப்ப அப்புறம் வேற என்ன கொடுப்பாரு முருகன் அப்படின்னா, சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன், மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுலே நீ. இதுதான் முக்கியம். என்ன அறிவாக வர வேண்டும்? மெய்யறிவாக வர வேண்டும். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. அப்ப உண்மையான அறிவு வரணும், உண்மையான ஞானம் வரணும். சரிங்களா? உண்மையான ஞானம் எது? எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிறான், நானுமாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப எல்லா உயிராக இருக்கிறது அவன்தான். கர்ம வினைகளின்படி செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுப்போமா? அப்ப துன்பப்படுகின்ற உயிரை நம்மால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துவோமா இல்லையா? சரிங்களா? அப்ப மெய் அறிவாக கந்தா வந்துடுவாய் இவனுலே நீ. எனக்குள்ள எப்படி நீ வரணும்? மெய் அறிவாக வர வேண்டும். அதான் மகிழ்ச்சி மெய்ஞானம் வேணும்னு கேட்பாங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் 5 என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அருட்பேராற்றலாகி இறை சக்தியினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய் ஞானம் வேண்டும் நமக்கு, உண்மையான ஞானம். ஏன்னா பொய்யான ஞானம் வந்தா வீணா போயிடும் வாழ்க்கை. மெய்யறிவாக கந்தா வந்துடுவாய் இவனுலே நீ, வந்துடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ. எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கிற அறிவாக நீ வர வேண்டும். வந்துடுவாய் மறுவிடுவாய். சரிங்களா? எப்படி? பகுத்தறிவாக. ஏதோ ஒரு பொருளை எடுத்தாலும் அதை பகுத்து 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 பார்த்தா கடைசியில் எது இருக்கும்? இறை ஆற்றல் தான் இருக்கும். அதனால சொல்லுவாங்கல்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். பகுத்தறிவை கொண்டு நாம் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் இல்லையா? அப்ப வந்துடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ, பகுத்தறிவோடு இவனை பார்த்திடச் செய்திடப்பா. நான் எப்படி பார்க்கணும்? பகுத்தறிவோட பார்க்க. பகுத்தறிவோட பார்த்தா பார்க்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? கடவுள் காட்சியாக தெரியும் இல்லையா? அதைத்தான் பாரதியார் சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன சொல்றாரு? காக்கை குருவி எங்கள் ஜாதி. எப்படி உங்கள் ஜாதி? அதுவும் உயிர் ஜாதி, நீங்களும் உயிர் ஜாதி. அவ்வளவுதான். உயிர் எல்லாம் ஒரு ஜாதி. அது ஓரறிவா இருந்தாலும் சரி, ஆறறிவா இருந்தாலும் சரி, உயிர் உயிர் தான். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, உயிர் ஜாதி. நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நீண்ட கடலும் நீண்ட மலையும் எங்களுடைய கூட்டம். என்ன? அணுக்களுடைய கூட்டம். எல்லா பொருட்களும் அணுக்களோட கூட்டு தானே. இன்னைக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருச்சுல நமக்கெல்லாம். தண்ணிங்கிறது தண்ணி அல்ல, அணுக்களுடைய கூட்டு. சூடு பண்ணினீங்கன்னா ஆவியாகி காத்துல காணாம போயிடும். நீராவியை குளிர்ச்சி பண்ணீங்கன்னா தண்ணியா மாறிடும். அப்ப தண்ணி என்பது என்ன? அணுக்களுடைய கூட்டு. இப்படி எல்லா உலகப் பொருளும் அணுக்களுடைய கூட்டு. அணுக்களுக்கு மூலமா இருப்பது யாரு? இறைநிலை. அப்ப அதைத்தான் சொல்றார், பகுத்தறிவோடு இவனை பார்த்திடச் செய்திடப்பா. பகுத்தறிவு இல்லாம நம்ம பார்க்கிறோம் மயக்கத்துல, மாயையில. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான். எங்க இருக்கின்றான்? பரங்குன்று. அது உச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, ஒவ்வொரு குன்றுலையும் அந்த காந்த ஆற்றல் திணிவு பெற்றிருக்கிறது. சரிங்களா? நம்ம உச்சியிலையும் அது இருக்கு. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான், பழனியில் நீயும் பழம் ஜோதி ஆனாய் நீ. பழனியில நீ என்னட்ட? பழம் ஜோதி ஆயிட்ட. பிரம்மனுக்கு அருளியவா பிரணவ பொருளோனே. பிரம்மன் என்றால் தோற்ற கடவுள் இல்லையா?
பிரம்மனுக்கே அருளியது யாரு? தோற்ற கடவுளுக்கே கொடுத்தது யாரு? இந்த காந்த கடவுள் தான். காந்தம் இல்லாட்டி ஒன்று தோற்றமே இல்லை. அப்புறம் எங்க பிரம்மன்? சரிங்களா? பிரம்மனுக்கு அவர் அருளியதுனால அதையும் சேர்த்தி இருக்கிறாங்க. நீங்க மூலத்தை புரிந்து கொள்ளுங்க. பிரம்மனுக்கு அருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பரபிரம்மமயமாக்கிடுவாய். என்னை என்ன பண்ணணும்? பிறவா வரமருளி. இதை கேட்டுட்டே இருந்தாலே போதுங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்காரு. என்னை பரபிரம்மமாக்கு, இந்த கர்மாவிலிருந்து விடுபடுத்து. சரி, இதைத்தான் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்கள்ல 470 வரிகள்ல திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்ப நீங்க இதை திரும்ப திரும்ப உருப்போடுறப்ப அது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குமா இல்லையா? பிறவா வரமருளி பரபிரம்மமயமாக்கிடுவாய். பரபிரம்மம், சரி, எல்லையற்ற இறை நிலைக்கு தான் பரபிரம்மம்னு பேரு. பிரம்மம் இறைவன், பரபிரம்மம் மூல இறைவன். பரபிரம்ம மயமாக்கிடுவாய். அந்த மயமாவே என்னை நீ மாத்தி இருப்பா. திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கி விட்டாய். பழமுதிர் சோலையில் நீ பரஞ்சோதி மயமானாய். சரிங்களா? சுவாமி மலையிலே சிவசுவாமிக்கு அருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோ. இதெல்லாம் அவருடைய புகழை பாடுறாங்க. கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே. அடுத்தது என்ன கேட்கிறாரு? பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். முக்கியமான வரி இது. முருகன் என்ன கேட்கிறாரு? பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய். இது எத்தனை பேருக்கு புரியும் பாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம மனித பிறவி இன்னைக்கு நாம எடுத்தது இந்த பிறவிதான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. இந்த பிறவியில் இல்லை. நம்ம இந்த உடலுக்குத்தான் இது ஒரு பிறவி. இந்த உயிர் இப்பிறவியில் இருக்கிறது, முற்பிறவியில் இருக்கிறது பெற்றோராக, அதற்கு முற்பிறவியில் இருக்கிறது முன்னோராக. இப்படி பல்லாயிரம் கோடி பிறவிகளை நாம் எடுத்து வந்திருக்கிறோம். அதைத்தான் சொல்றாரு சிவபுராணத்துல, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாய். சரிதான், என்னென்னவோ எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அப்ப எத்தனை பிறப்புகளை நாம பிறந்து எடுத்துட்டே இருக்கோம். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலே சுற்றி திளைத்து கொண்டிருக்கிறோம். திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி என்று சொல்கிறார் திருமூலர். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் என்று சொல்கிறார் வள்ளுவர். பிறவி எனும் பெருங்கடல், பிறப்பு இறப்பு என்ற ஒரு சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கிற நாம் பிறப்பு இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். அப்ப என்ன வேணும்? பிறவாமை என்ற பெரும் வரம் நீ தந்திடுவாய். பிறவாமைதான் பெரும் வரம். பிறப்பை அறுக்க பிறந்தவர்கள் நாம, புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த பிறவாமை என்பதுதான் பெரும் வரம். அதை இறைவா நீ எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அதை நோக்கித்தான் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய். இல்லையா? தத்துவத்தை பேசி 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 தத்துவ குப்பை மண்டை ஃபுல்லா நம்பி கிடக்கிறது. அதான் படிச்சவனுக்கு சீக்கிரம் முக்தி வருமா, படிக்காதவனுக்கு வருமானா சொல்லுவாங்க. படிக்காதவன் ஈஸியா முக்தி அடைஞ்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்புவான், கேட்பான், புடிச்சுக்குவான், அவ்வளவுதான். மேல இருக்கிற பார்த்துக்குவான்னு சொல்லி நம்பிட்டான்னா எதா இருந்தாலும் கடவுள் மேல வாரத்து போட்டு அவன் வேலை செய்வான். ஆனா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய தத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரே குழப்பம். இதுவா அதுவா, இதை செய்யறதா அதை செய்யறதா, வருதா இல்லையா? நிறைய பக்கம் போய் பயிற்சி எடுத்துட்டா முடிஞ்சது சோழி. அதான் சொல்லுவாரு நம்ம புலவரையா, ஒன்றைப்பிடி உறுதிப்பிடி இறுதிப்பிடி கடைப்பிடி. ஏதோ ஒன்ன பிடி, உறுதியா பிடி, இறுதியா பிடி, அத கடைப்பிடி. ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இன்னே செய். சரிங்களா? அப்போ தத்துவ குப்பை நம்ம மண்டையில போய் ஊறுப்பட்டது நிக்குது. இது அப்படி அது இப்படி, இல்லையா? இந்த தத்துவ குப்பையெல்லாம் மறந்திடச் செய்திடுவாய். எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய். எத்தனை நினப்பு வருது! ஐயோயோயோயோ! அது இந்த படுத்து தூங்குறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனை நினப்பு வருது. கவலைகள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இன்னைக்கு சொல்லி மாளாது.
அப்ப அவங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது. எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய். நினைப்பெல்லாம் அப்படியே பொசுங்கி போகணும். ஸ்கந்தா சரணம், ஸ்கந்தா சரணம். சரணமடைந்துட்டேன் சடுதியில் வாருமே. சடுதினா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், எங்கேயோ வந்த மாதிரி இருக்கு. உடனே வந்திருப்பா. சடுதி மாற்றம். இதுங்க. சரணம் அடைந்துட்டேன். சரணம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. டோட்டல் சரண்டர். நான் அல்ல நீயே, எதுனாலும் நீ பாத்துக்கோ, என்னோடதுன்னு ஒண்ணும் இல்லை. சரி, காலையில எழுப்பி விட்ட சந்தோஷம், ஒரு நாளை கொடுத்த சந்தோஷம், நீ ஏன் நடத்து, நான் நடத்துறேன், நான் நடந்துக்கிறேன், என்னோடதுன்னு ஒண்ணு இல்லை. சரிங்களா, உனக்காகவே எல்லாம் செய்யறேன், அவ்வளவுதான். சரணமடைந்துட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே, சரவண பவனே, உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன். இந்த ஒரு தன்மை நமக்கு புரியணும். இறை அருளாலதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம், சும்மா கிடையாது. சரிங்களா, இது புரியலையே, ஏதோ நாமளே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அதுதான் அந்த அகங்காரத்தினுடைய தன்மை. நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோம்? இறைவனுடைய அருளால தான் இங்க உயிர் இயங்கி கொண்டு இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம நினைச்சா டாய்லெட்டு கூட போக முடியாது. நீங்க நினைச்சப்ப போய் உட்கார்ந்து பாருங்க, வந்துருமான்னு பார்ப்போம். சரியா, அவ்வளவுதான் நம்மளோட கெப்பாசிட்டி. அப்ப அவன் அருளால் தான் அனைத்தும் இயங்குகிறது. அப்ப நாம உயிரோடு இருக்கிறதுக்கு யாரு காரணம்? இறைவனே காரணம். உயிராகவும் இறைவனே இருக்கிறான், உயிருக்குள் இருக்கிற அறிவாகவும் இறைவனே இருக்கிறான். உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன், உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா. உயிருக்கு உயிரான கந்தா, அதான் பெரிய விஷயம். மகரிஷி சொல்லுவாங்க காயகல்ப தத்துவத்துல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது இவர் எழுதியிருக்கிறதெல்லாம். உயிர் என்றால் என்ன? நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கிறது. உயிர் துகள்கள் தன்னைத்தானே சுழன்று கொண்டு மூலாதாரத்தை மையமாக கொண்டு சுற்றி வருகிறது. காயகல்ப தத்துவத்துல உயிருக்கு விளக்கம் கொடுத்துறப்ப போய் கேளுங்க நிறைய. இப்ப ரொம்ப பேசினா போர் அடிக்கும் பழைய அன்பர்களுக்கு. அப்ப உயிர் என்பது என்ன? மிக மெல்லிய நுண்ணிய துகள்கள், கண்ணுக்கு தெரியாத துகள்கள். உயிரின் அளவு கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 திருமூலர் சொல்றாரு, மாட்டினுடைய ரோமத்தை எடுத்து, ஒரு முடியை எடுத்து, அதனுடைய அகலத்திலே விட்டத்தை வெட்டி, சரிங்களா, ஒரு ஒரு பீஸை வெட்டி அதை 100 கூறிட்டு அதை 1000 கூறிட்டால் உன்னுடைய உயிரின் அளவு கிடைக்கும். சான்ஸே இல்லை. இதை பார்த்திருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஞானியா இருப்பார் பாருங்க. சரிங்களா, அந்த உயிருக்கு உயிராக இருப்பது எது? அந்த உயிரினுடைய உட்பொருளாக இருப்பது எதுனா இறை துகள்களாகிய இந்த காந்தம் தான். எழுதிட்டாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. மகரிஷி சொல்லியிருக்காரு, இந்த உயிர் எதனால் ஆனதுன்னா காந்த துகள்களால் ஆனது. இப்படியே எழுதியிருக்காரு மகரிஷி, எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப நம்முடைய உயிர், அந்த உயிருக்கு உயிராக இருப்பது இந்த காந்தம் தான். அதுதான் சொல்றாரு, உயிருக்கு உயிரான கந்தா, சரிதானா, உன்னில் என்னை கரைத்திடப்பா. இப்ப நான்கிற வெளியில இருக்கிறது ஒரு மனம், சரியா, இந்த மனம் வெளிநோக்கி போயிட்டு இருக்கு. இதை உள்ளே திருப்பி உயிருக்குள் நிறுத்தக்கூடியதுதான் தியானம். அதைத்தான் அவர் கேட்கிறாரு, உன்னில் என்னை கரைத்திடப்பா, என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய். உன்னில் என்ன கரைச்சிரு, எனக்குள்ள உன்னை நான் காண்றதுக்கு ஒரு வரத்தை கொடு. சரிங்களா, சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். சீக்கிரமா வந்திருப்பா, சிவசக்தியும் தந்தருள்வாய். அடுத்தது சொல்றாரு பாருங்க, சிவம் என்பது சுத்தவெளி எல்லையற்ற மெய்ப்பொருள். சக்தி என்பது அதிலிருந்து வந்த ஆற்றல். அப்ப சிவமும் சக்தியும் இணைந்த போது உருவானதுதான் விண்முதல் பஞ்சபூதங்கள். அந்த அதுக்கு தான் விநாயகர் தத்துவம். அதிலிருந்து வந்ததுதான் 6 காந்த நிலைகள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். அதைத்தான் 6 முக தத்துவம். காந்தத்திற்கு ஈர்க்கும் ஆற்றல், விளக்கும் ஆற்றல் இருக்குது. அதனால் அவருக்கு 2 மனைவி என்று சொன்னார். எல்லாம் வல்ல இறைவனே அறிவே காந்தமாக இருக்கிறான் என்பதால் தான் அவருக்கு வேலாயுதத்தை கொடுத்து இருக்கிறார்கள். சரிங்களா,
இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? சீக்கிரமே வந்திடுவாய், சீக்கிரமே வந்து சிவசக்தியும் தந்து அருள்வாய். எனக்கு என்ன தெரியாதுங்கிறாரு பாருங்க. அது 3 வரி ரொம்ப முக்கியமான வரி. இடகலை பின்களை ஏதும் அறியலேன் நான். எனக்கு இந்த இடகலை பின்கலைன்னெல்லாம் என்னென்னவோ சொல்றாங்கப்பா, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிராணாயாம பயிற்சியை படித்தவர்களுக்கு இது தெரியும். நம்ம உடம்பிலே 72,000 நாடிகள், அதிலே 10 நாடிகள் மிக முக்கியமான நாடிகள், தச நாடிகள் இல்லையா? அது மூலாதாரத்திலே தொடங்கி மேலாதாரத்திலே நிறைவாகிறது. உடலினுடைய இடப்பக்கம் தொடங்கி செல்வதை இடகலை என்றும், வலப்பக்கம் தொடங்கி செல்வதை வலகலை அல்லது பின்கலை என்றும் சொல்றோம். இந்த இடகலையும் பின்களையும் மூலாதாரத்திலே ஏறி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியத்திலே வந்து இங்க முடியுது. சரிங்களா? இடகலை என்பது தாயினுடைய நாடி, வடகலை என்பது தந்தையினுடைய நாடி. இடகலை என்பது சந்திரனுடைய நாடி, வடகலை என்பது சூரியனுடைய நாடி. இரகலை என்பது குளிர்ச்சியான நாடி, வடகலை என்பது சூடான நாடி. இந்த இடகளையும் பெண்களையும் மாற்றி மாற்றி ஏற்றி ஏற்றி செய்யக்கூடியதுதான் பிராணாயாம முறை. இந்த இரண்டும் சரியாக ஓடும் போது சுழுமுனை நாடி திறக்கும். அதை குருநாடி என்று சொல்வார்கள். இப்ப சுழுமுனை நாடி நேரடியாக மூலாதாரத்திலிருந்து மேலாதாரத்திற்கு, துரியத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நாடி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை திருமூலர் முதல் கொண்டு பல்வேறு ஞானிகள் அதை மூச்சின் மூலமாக இறைவனை அடையக்கூடிய வாசியோக முறையாக பல்வேறு நுட்பங்களாக விளக்கி வச்சிருக்காங்க. இறைவனை அடைவதற்கு ஒரு நுட்பம் என்ன? இடகலை பின்களை ஏதும் அறியலேன் நான். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்திரியம் அடக்கி இருந்தும் அறியலேன் நான். இந்த 5 புலன்கள் வழியாகத்தானே நம்ம மனம் அலைந்து நல்லது தீயது எல்லாவற்றையும் பெற்று உள்ள பதிவாக்கி என்னுடைய துன்பத்திற்கு காரணம்னு சொல்றோம். அப்ப இந்திரியத்தை அடக்கணும்னு சொல்றாங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று சொல்லுகிறது வள்ளுவம். சரி, ஐயப்படாது அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். சரிங்களா? அப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய தன்மாற்றங்களான பஞ்ச தன்மாத்திரைகளை உணர்வதற்கு 5 புலன்கள் இருக்கிறது. இந்த புலன்கள் என்ன செய்கிறது என்றால், இறைவனை உணர்வதற்காக இறையாற்றல் கொடுத்த புலன்கள் தான் வந்த நோக்கத்தை மறந்து நம்மை தீய வழியிலே இழுத்து செல்கிறது. போகுதா இல்லையா? நல்லதை பார்த்து புண்ணியத்தை பெருக்கி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய கண்கள் தீயதை பார்த்து பாவத்தை பெருக்குகிறது. தீயதை கேட்கிறோம், தீயதை நுகர்கிறோம், தீயதை தின்கிறோம், தீயதை பேசுகிறோம், தீயதை உணர்கிறோம், தீயதை சிந்திக்கிறோம். அப்ப உள்ள கர்மால என்ன பதியுது? தீயது பதிவாகுது. அப்ப இறைவனை அடைவதற்கு புலன் கட்டுப்பாடு வேண்டும் இல்லையா? இந்திரியங்கள் அடங்க வேண்டும். பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்கிறார் வள்ளுவர். அப்ப இந்த புலன் கட்டுப்பாடு எனக்கு தெரியாதப்பா. இந்திரியங்கள் சரியான இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், மொத்தம் 10 இந்திரியங்களை சொல்லுகிறார். இந்த 5 புலன்களும் ஞான இந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். இன்னொரு 5 இந்திரியங்கள் இருக்கிறது. கை, கால், குதம், பால்குறி, வாய். வாய் ஞான இந்திரியத்திலே வரும், கர்ம இந்திரியத்திலே வரும். ஞான இந்திரியத்தில் வரும்போது அறிந்து ஞானத்தை கொடுக்கிற சுவை உணர்வாக, கர்ம இந்திரியத்திலே பேசக்கூடிய இந்திரியமாக, கைகள் கால்கள் இயங்கக்கூடியது, பால்குறியும் குதமும் இயங்கக்கூடியது, வாய் இயங்கக்கூடியது. 5 கர்ம இந்திரியங்கள், 10 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை அடக்கியவன் அவன்தான் இந்திரன் என்று சொல்கிறோம். இந்திரன் என்பவன் ஒருவன் அல்ல. நாம் இந்திரியத்தை அடக்கினால் நாமளும் இந்திரியன் தான். விண்ணை அறிந்தவன் விண்ணவன், வானை அறிந்தவன் வானவன், பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். சரிங்களா? அப்போ இந்த நிலையில அவர் என்ன சொல்றாரு? இந்திரியம் அடக்கி இருந்தும் அறிகிலேன் நான். இந்த இந்திரியங்களை எல்லாம் அடக்கினா இறைவனை உணரலான்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. மனதை அடக்குனா இறைவனை உணரலான்னு சொல்றாங்க. மனதை அடக்க வழி என்றும் அறிந்திலேன் நான்.
இந்த மனம்தான் எல்லா பக்கம் இழுத்துட்டு போகுதுப்பா. இந்த மனதை அடக்கினால் இறைவனை உணரலான்னு சொல்றாங்க. இந்த மனதினுடைய அடித்தளமாக இருப்பது இறைவன் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. சரிங்களா? மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உலையலாம் மற்றங்கு தேடுவீர், மனத்தினை உயர்த்திட மற்றில்லா இன்பமா, மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப அந்த மனதை அடக்க வழி ஒன்றும் அறிகிலேன்னு சொல்லி புலம்புறாரு. இடகளை பின்களை ஏதும் அறிகிலேன் நான், இந்திரியம் அடக்கி இருந்தும் அறிகிலேன் யான், மனதை அடக்க வழியொன்றும் அறிந்திலேன் நான், ஸ்கந்தா உன் திருவடியை பற்றினேன், சிக்கன பற்றினேன், இறுகப் பற்றினேன். பிடிச்சிட்டம்பா, சிக்கன பற்றி விட்டேன். செப்பிடுவீர் உபதேசம், உபதேசத்தை கொடுப்பா, உன்னை பிடிச்சிட்டேன். காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய். காமம்னா நம்ம பாலுணர்வை மையப்படுத்துறோம், அது கிடையாது. காமம் என்றால் ஆசை, பேராசை. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று 6 தீய குணங்களை சொல்லும் போது காமம் என்பது பேராசையை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப காமக்கசடுகள் தான் என் துன்பத்திற்கு காரணம்னு புரியுது பாருங்க அவருக்கு. காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய். இந்த உண்மையை, பேரின்பத்தை உணர நாம செல்லும் போது இந்த காமக்கசடுகள் தான் அதுக்கு தடை. அற்ப விஷயத்துக்கும் நம்மளை இழுத்துக்கொண்டு போய் சிக்க வச்சிடும். இந்திரன் ஒரு முறை பூமியை சுற்றி வரும்போது அங்க பூமியில ஒரு பன்றி குட்டி போட்டு செத்து போச்சுன்னு ஒரு கதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. 10 குட்டி போட்டு செத்து போன பன்னியை பார்த்து இறக்கப்பட்ட இந்திரன் தன் உடலை ஒரு இடத்துல வைத்து கொண்டு அந்த உயிரை கொண்டு போய் அந்த பன்னியில சேர்த்து அந்த 10 குட்டிகளை காத்து கொண்டிருக்கிறான். 10 மாதங்களாகி இந்திரன் மேல வரலைன்னு எல்லாரும் கீழே வந்து பார்த்தா பன்னிக்குள்ள படுத்திருக்கிறார் இந்திரன். கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு. கேட்டா சொல்றாரு, இந்த சுகம் அந்த சுகத்தை விட பெரிய சுகம், நீங்கள் எல்லோரும் இங்கே வாருங்கள் என்றார். சரிதானுங்களா? இப்ப இந்திரனுக்கே இதுதான் கதினா உலக இன்பங்கள்ல சிக்கி நிக்கிற நிலை, நமக்கெல்லாம் சொல்லவா வேணும்? சொல்லவே தேவையில்லை. அப்ப இந்த காமம் என்ன பண்ணும்? நம்ம இழுத்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளிவிடும், துன்பத்திலே தள்ளிவிடும். காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய், சுத்த சித்தியும் ஜபமும் தந்திடுவாய். என்ன கொடுக்கணும்? சுத்த சித்தி, சித்த சுத்தி. நினைக்கணும், சரிதானுங்களா? சித்த சுத்தி, சித்தமாகிய உயிரை சுத்தப்படுத்தணும். உயிரில தான் பதிவுகள் இருக்கிறது. நீங்களும் நானும் செய்த பதிவுகள் எல்லாம் எங்க இருக்கிறது? நம்முடைய உயிரிலே இருக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த சித்தமாக இருக்கிற உயிரை சுத்தப்படுத்த வேண்டும். சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய், நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய். இந்த நினைப்புல கண்டதெல்லாம் வர்றப்பதானே மாறி மாறி போறோம். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய், திருமுருகா உனை திடமுற நினைத்திடவே. திருவருள் தந்திடுவாய், இறை அருளான, திரு என்றால் இறைவன், உன்னுடைய அருளை தந்திடுவாய், திருவருள் தான் பொங்கிடவே. எனக்குள்ள இறையாற்றல் பொங்கிறதுக்கு உன்னோட அந்த திருவருளை கொடுப்பா. திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய், அந்த இறையாற்றலிலே என்னை நிலை பெறச் செய்திடுவாய், நிலை பெறச் செய்திடுவாய். நித்தியானந்தம், அதில் நித்திய ஆனந்தம் என்று மகிழ்ச்சி நித்தியானந்த தவத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். நித்தியம் என்றால் எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருக்கிற, அதுல என்னை நிலை பெற செய்திடப்பா. நித்தியானந்தமே நின்னுருவாகையினால், இறைவனுடைய உரு என்ன? நித்திய ஆனந்த நிலை. சரி, அதனாலதான் அவருக்கு ஆனந்தம் 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 என்று பல பெயர்கள். சரியா? ஆனந்த வடிவானவன், நித்திய ஆனந்தமான உன்னுடைய உருவமே நித்திய ஆனந்தமா இருக்கிறதால அந்த நித்தியானந்தத்தில் என்னை நிலை பெறச் செய்திடுவாய். அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொழுதும் ஆழ்த்திடுவாய். இன்னும் விளக்கமெல்லாம் எடுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எடுத்தா பெரும் பேச்சு பேசணும். அத்வைத ஞானத்தை எல்லாம் எடுத்தா, சரிதாங்களா? அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொழுதும் ஆழ்த்திடுவாய், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்றாருல்ல சிவபுராணத்தில். அப்ப இமைப்பொழுதும் ஒரு கண் சிமிட்டு நேரம் கூட நான் விலகக்கூடாது, அதுல ஆழ்த்தணும். எதுல? அத்வைத ஆனந்தத்தில். அத்வைதம்னா என்ன?
துவைதம்னா இரண்டு என்று அர்த்தம். அத்வைதம் என்றால் ஒன்று. எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்று உணரக்கூடிய தத்துவம் அத்வைத தத்துவம். இறைவன் வேறு உயிர்கள் வேறு என்று சொல்லக்கூடிய தத்துவம் துவைத தத்துவம். அத்வைதத்தை ஆதிசங்கரர் கொடுத்தார், துவைதத்தை ராமானுஜர் சொல்றார். மத்துவர் என்ன சொல்லுகிறார்? அவர் வசிஷ்டாத்வைதத்தை சொல்லுகிறார். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். அத்வைதம் என்றால் என்ன? எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிறான்னு ஆதிசங்கரர் சொல்லி உலகம் முழுக்க அத்வைத தத்துவத்தை பரப்பி இருக்கிறார். மகரிஷி அதைத்தான் சொல்றார். அத்வைதம் தான் மகரிஷியுடைய கோட்பாடு. எல்லாம் வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிறான். அப்ப அத்வைத ஆனந்தம், அந்த அத்வைத நிலைய உச்சம் என்ன? ஆனந்தம். அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொழுதும் ஆழ்த்திடுவாய். ஞான பண்டிதா, ஞானம் என்றால் இறைவன் அறிவு. ஞான பண்டிதன் முருகன், காந்தன், அத்தனை அறிவுக்கும் அவன்தான் முழுமை பொறுப்பு. நான்மறை வித்தகா கேள். ஞான பண்டிதா, அறிவுக்கு சுடரானவனே, நான்மறையில் இருக்கிற வித்தகனே, அத்தனை வேதங்களும் பாடக்கூடிய போற்றக்கூடிய வித்தகனே, ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா கேள். மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திடச் செய். இந்த உண்மை பொருளாக இருக்கிற, சுத்த வெளியாக இருக்கிற, மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை காட்டி என்னை மேன்மை அடைந்திடச் செய். அதான் சொல்லுவார் மகரிஷி ஒரு இடத்துல அழகா, அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். சரிதானுங்களா? அருமையான வரி பாருங்க. இறைவனை மறந்துட்டா நீ சின்னவன், கீழானவன். இறைவனை உணர்ந்தால் நீ மேலானவன். அவன்தான் கீழானவன். மேல படிப்புலையோ, சரிதானுங்களா, வேற எதுலையுமே கீழோர் மேலோர் கிடையாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். யாரு மேலோர்? நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு உடையவர்கள் மேலோர். எவ்வளோ பேர்பட்ட வரிகள் பா! யாரு மேலோர்? நீதி, இறை நீதி உணர்ந்தவர்கள், உயர்ந்த அறிவை கொண்டவர்கள், கல்வியை பெற்றவர்கள், அன்பு உடையவர்கள் மேலோர். மற்றவங்க எல்லாம் கீழ்வயமான. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவன் தான் மேன்மையானவன். சரிங்களா? அதனாலதான் அவங்கள பகவான் என்றால், பகு என்றால் பெரிது என்ற அர்த்தம். பகுத் அச்சா அப்படின்னு சொல்றாங்கல்ல ஹிந்தியில. பகு என்றால் பெரியது. அவன் பெரியவன் என்பதால் அவனுக்கு பகவான் என்று பெயர். தமிழ்ல ஆள் சைஸ் சிறுசு, பெரிய ஆள், அதனால் அவனுக்கு பெருமாள் என்று பெயர். சரிங்களா? அப்படி இறைவனை உணர்ந்தவன் தான் பெரியவன். எல்லாரும் பெரியவன் அல்ல. இப்ப மெய்ப்பொருளை காட்டி என்னை மேன்மை அடைந்திடச் செய். வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய். முருகனுடைய வேலுக்கான உதாரணம் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டு, அறிவு அறிவு அறிவை கொண்டு வினைகளை நீ விரட்டிடுவாய். சரிங்களா? தாரித்திரியங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய். தாரித்திரியங்கள் தரித்திரம்னு நம்ம சொல்றோம்ல, துன்பங்கள், சிக்கல்கள், மாயைகள், பிணக்குகள், பிரச்சனைகள். இந்த தாரித்திரியங்களை என்ன பண்ண? உன்னுடைய தடி கொண்டு விரட்டிடுவாய். கெட்டதெல்லாம் விரட்டுன்னு சொல்றார். துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய். எத்தனை துக்கங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இறைவா, அந்த துக்கங்களை எல்லாம் தொலைதூரம் போக்கிடுவாய். பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய். சே, என்ன வரி, என்ன வரி இல்லையா? ஞானம் கொட்டி கிடக்குது. பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய். இந்த உடல் எதனால் வந்தது? மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்கல்ல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். வினைப்பதிவுங்கிற சுமையை விடுத்து தூய்மை பெறுவதற்கு தாப்பா உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன். இறைவா, உனை மறந்தேன், நீ உள்ளிருந்து என்னை மீட்டு.
நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். பேர்பட்ட கவிகள் இல்லையா? அப்போ இந்த பாவ உடலப்பா இது, பாவத்தினால் வந்த உடலப்பா இது, இதை பரிசுத்தமாக்கிடுவாய். சுத்த தேகமாக்கணும்னு சொல்றார் வள்ளலார். ஏன் இதுல துன்பம் வருகிறது, ஏன் வாழ்க்கையில சிக்கல் வருது? பாவத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் கேட்கிறாரு. இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய். சரி, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க துன்பத்தை விரட்டுன்னு சொன்னா ஓகேப்பா, இன்பத்தை விரட்டுன்னு சொல்றாரு. ஆமா, இன்பம் என்று ஒன்று வந்தால் கூடவே துன்பம் என்று ஒன்று வரும். அதனாலதான் வெறுப்பற்ற நிலைக்கு நம்ம போகணும், நடுநிலைன்னு சொல்லுவார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்ல, வேண்டுதல் வேண்டாமை. அதான் வெறுப்பு. வேண்டுதல் என்பது வெறுப்பு, வேண்டாமை என்பது வெறுப்பு. சரி, வேண்டாமை தானே வேண்டும் அப்படின்னா வேண்டாமை மட்டுமல்ல, வேண்டுதலும் வேண்டாம். வேண்டுதல் என்று ஒன்று வந்தால் வேண்டாமை என்று ஒன்று வந்துவிடும். ரெண்டு ஒட்டுனதுதான். இவர் மேல விருப்பு என்று வந்துவிட்டால் இன்னொரு மேல வெறுப்பு என்பது இயல்பாக வந்துவிடும். உங்களுக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும் என்று நீங்கள் விரும்பிவிட்டால் ஏஆர் ரஹ்மானை நீங்கள் வெறுப்பீர்கள். இந்த வெறுப்பு என்ற நிலை. சரிங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய். வேலை முடிஞ்சுதா? ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய். ஆசை சீரமைத்தல் வந்துருச்சு பாத்தீங்களா? சொன்னல நான் எல்லாம் வரும். இன்னும் பின்னாடி இருக்கு நிறைய. இன்னொரு 20 வரியோட நிறைவு பண்ணுவோம். ஏன்னா ஒரு 100 வரி படிக்கணும்னு சொல்லணும்னு நினைச்சேன் நான். 170 இருந்து 270 வரைக்கும் இந்த கவியில பார்த்துடலாம். இப்ப 250 வந்துட்டோம். இன்னொரு 20 வரி, கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஆசை பேய்களை அறவே அகற்றிடுவாய், நசுக்கிடுவாய். அகற்றிடுவாய், நசுக்கி தள்ளு இந்த ஆசை பேய்களை. அதுதான் நம்மளை போட்டு பேயாட்டம் பண்ண வைக்குது. பொன் மேல் ஆசை, பொருள் மேல் ஆசை, நபர் மேல் ஆசை, புகழ் மேல் ஆசை, இன்பத்தின் மேல் ஆசை. ஆசைதானே துன்பத்திற்கு காரணம். ஆசை பேயின்னு சொல்றாரு, விடாதது. சரிதானே? ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய், அகந்தை பிசாசை. அது அதுக்கு மேல, இது பேய்னா அது பிசாசு. அகந்தை பிசாசை. தானு நானு, நானு நானு, எனக்கு ஏனு, நானு எனக்கு, என்னோடது. எது உன்னோடது? சும்மா வந்த சும்மா போக, எது உன்னோடது? எதுவும் உன்னோடதல்ல. அகந்தை, நான் என்ற ஈகோ. சரிங்களா? அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா. சரியா? சரி. மெய்யருளாம் உன்னருளில் முருகா இருத்திடுவாய். மெய்யருளாம், உண்மையான அருளான உன்னருளில் முருகா இருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை. ஆறுமுகமான குருவே, உன்னோட மகிமையை அறிஞ்சுக்கிட்டம்பா. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே, எனக்கு நீ அருளிடவே. இப்பவே வாப்பா, லேட் பண்ணாதப்பா, முடியலப்பா. சரிதானே? அரை கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா. ஒரு கணம் கூட கூடாதாமா. சரிங்களா? ஒரு கணம் கூட இல்ல, அரை கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா. வந்தென்னை தடுத்து வழிய ஆட்கொள் வரத குரு. வந்து என்னை என்ன பண்ணணும்னு சொல்றாரு? தடுத்து வழிய ஆட்கொள். நான் வரமாட்டேன், என் நன்மை அப்படி இருக்கு. நீயதான் என்ன பண்ணணும்? வந்து என்னை தடுத்து, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், சரி, எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. சரியா? நீதான் வந்து என்னை தடுத்து வழிய ஆட்கொள்ளணும். வழிய ஆட்கொள்ளணும். நான் வரமாட்டேன் உங்ககிட்ட, என் அறிவு அவ்வளவுதான். சரிதானுங்களா? நீ வழிய என்னை ஆட்கொள்ளணும்.
இறைவன் அப்படித்தான் பண்ணுவான், நாம போக மாட்டோம். சரிதானே? நீதான் வழி என்னை ஆட்கொள்ளணும். அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே, அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே, சுப்பிரமணியனே, சோகம் அகற்றிடுவாய், என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் அகற்றிடுவாய். ஞான ஸ்கந்தரே, ஞானம் அருள்வாய் நீ, ஞானம் அறிவை கொடு, அறிவை கொடு. ஞான தண்டவாணியே, என்னை ஞான பண்டிதன் ஆக்கிடுவாய். நீ மட்டும்தான் தண்டபாணி ஞான பண்டிதனா இருப்பியா? என்னை நீ ஞான பண்டிதனாக்கு, அறிவில் உயர்ந்தவனாக்கு, பண்டிதனாக்கு. அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய், அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய். என்னுடைய அகந்தை அகங்காரத்தை எல்லாம் அழித்து அன்பை எனக்கு ஊட்டு, அன்பு மயமாக்கி ஆட்கொள்வாய் அப்பா. என்னை எப்படி அன்பு மயமாக என்னை மாற்றி நீ ஆட்கொள்ள வேண்டும். அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அந்த அன்பை என்னோட உள்ளத்தில அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பை தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது என்னிடம். அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். அன்பு உருவாகவே என்னை மாற்றிடு. அன்பையே என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இருக்கணும். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே. இறைவனுடைய அருளுக்கு பேர் தான் என்ன? அன்பு. அது உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும்பா. அவ்வளவு சீக்கிரம் நான் அன்பு வயமாக மாட்டேன். அகந்தையில சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். நீதான் எனக்கு காட்டணும். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ. இங்க வந்துட்டாரு பாருங்க தத்துவத்தினோட உச்சத்துக்கு. எதை இறைவழின்னு சொல்றாரு? எல்லை இல்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ. அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய். என்ன சொல்றாரு இறைவன்? மகிழ்ச்சி சொல்றாங்க, சேம் எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கம். இந்த இறைவன் எப்பேற்பட்டவன்? மகிழ்ச்சி சொல்றாரு, அன்பும் கருணையும் ஆனவன். அதைத்தான் அல்லாஹ் என்கின்ற வார்த்தை என்ன? நிகரற்ற அன்புடையோன். அதுக்கு பேரு அல்லாஹ் என்று பெயர். சும்மாவெல்லாம் வைக்கல ஞானிகள். அப்ப எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ. எதை நீ இறைவழின்னு சொன்ன? எல்லை இல்லாத ஒரு அன்பு இருக்கிறது, அதுதான் இறைவழி. இறைவழி வேற, அன்பு வேற அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நீ சொன்னப்பா. அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய். அங்க இங்க இல்லப்பா, எங்கேயும் அன்புதான்ப்பா. அன்பை தவிர வேற ஒன்றும் இல்லப்பா. அன்பே சிவமும் அன்பே சக்தியும். நீ சிவன்னு சொல்றிய அது அன்புதான். சக்தின்னு சொல்றிய அது அன்புதான். அன்பே ஹரியும், ஹரின்னு சொல்றிய அதுவும் அன்புதான். அன்பே பிரம்மனும், பிரம்மனா இருக்கிறது அது அன்புதான். அன்பே தேவரும், அன்பே மனிதரும், அன்பே நீயும், அன்பே நானும். அன்பே தேவரும், அன்பே மனிதரும். மனிதரா இருக்கிறது அன்புதான், தேவரா இருக்கிறது அன்புதான், ஹரியா இருக்கிறது அன்புதா, பிரம்மமா இருக்கிறது அன்புதா, சிவமும் அன்புதான், சக்தியும் அன்புதான். அன்பே நீயும், நீயாக இருப்பதும் அன்புதான். அன்புதான் நானும், அன்பே நானும் நானும். அன்பே சத்தியம், அன்பே நித்தியம். அன்பே சத்தியம், அன்பே நித்தியம். அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். எத்தனை சொல்றாரு பாருங்க. அன்பே மௌனம், இதுக்கே ஒரு வகுப்பு எடுக்கணும். அன்பே மௌனம், அன்பே மோக்ஷம். மௌனமா இருக்கிறது அன்புதான்ப்பா, மோட்சத்தில் இருப்பதும் அன்புதானப்பா. அன்பே பரபிரம்மமும், அந்த அன்புதான் பரபிரம்மமாக இருக்கிறது. அன்பே அனைத்தும் என்றாய். சொல்லிட்டான்ப்பா, முடிஞ்சிச்சு. நீங்க அன்பாக இருக்கும்போது இறைவனாக இருக்கிறீர்கள். வேலை முடிஞ்சது. அன்பு என்பது என்ன? யாருக்கும் துன்பம் இல்லாமல் பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய நிலைதான் அன்பு. அன்பு யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது. அன்பு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது. அன்பு யாரையும் கட்டாயப்படுத்தாது.
யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலும் கை வைக்காது. அவர்களுக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் இஷ்டப்படி அவர்களை வாழ வைக்கக்கூடியது அன்பு. தன்னை கொடுத்து பிறரை காக்கக்கூடியது அன்பு. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு. சரிதானுங்களா? அந்த அன்பே பரபிரம்மம், அன்பே அனைத்தும் என்றாய், அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய். அன்பில்லாத இடம் இல்லை. எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா. எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா. அன்பில் உறையும் அருட்குருநாதரே தான். போதும். 280 வரிகள், மணி சரியாக 8. நிறைவு செய்து 280 வரை நிறைவு பண்ணியிருக்கிறோம்மா. அடுத்தது 280க்கு மேல பார்ப்போம். அடுத்த ஒரு 2 வகுப்புகள்ல இதை நிறைவு செய்யறதுக்கு பார்ப்போம். அவ்வளவு விஷயங்கள், சான்ஸே இல்லை. மிகப்பெரிய ஞானி அவர். சரிதானுங்களா? சாதாரணமான ஒரு மனிதராக அவரை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால இந்த ஸ்கந்தகுரு கவசம்ங்கிறது இது நீங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு நல்லா அனுப்புங்க. சரிங்களா? இதை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. சரிங்களா? ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். இன்னும் போக முடியல. சரி, நம்ம எல்லாரும் வேணா ஒரு நாள் சேர்ந்து வேணா அங்க போறதுக்கு வேணா முயற்சி பண்ணுவோமா? நான் சொல்றேன், அடுத்த மாதத்துல இந்த எந்த இடம் இதனோட இடமா சொல்றாருல்ல அவரு, பேர் மறந்து போச்சு. சரியா? கந்தகிரி. சரிங்களா? இங்கதான் இருக்கு, நாமக்கல் பக்கத்தாலேன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு நாள் அங்க போறப்போ எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. அங்க உட்கார்ந்து ஒரு நாள் நாம் ஒரு தியானம். சாந்தானந்த சுவாமிகள் தான், கரெக்டு. சரி, ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். சரிங்களா? அவர் பேரு கந்தகிரி. கந்தகிரியில தான் அவர் மெயினா இந்த இது எழுதியிருக்கிறாரு. கந்தகிரி வச்சுதான் மெயினா சொல்லியிருப்பாரு. அது கந்தகிரியில தான் இன்னும் நிறைய முக்கியத்துவம் இருக்கிறத அவர் சொல்லியிருப்பார். சரிதானுங்களா? கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான், நிந்தைகள் நீங்கிவிடும், நிஷ்டையும் கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளில் நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டு விட்டால் உன் சித்தமள மகன்றும் சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு சுவாமியதை கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்து உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் என்று நிறைவு செய்கிறார். சரிங்களா? இப்ப கந்தகிரி முக்கியமான இடம் தான். பார்ப்போம், அதை பத்தி நிறைய நம்ம சிந்தனை செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் தொடர்ந்து பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த சிந்தனையை ஒரு பிளேலிஸ்டா போட்டு நாளைக்கு உங்க எல்லாருக்கும், நாளைக்கோ அல்லது அதிகபட்சம் நாளை மறுநாளுக்குள்ள அனுப்புறோம். இதை நீங்க எல்லாருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை அனுப்புங்க, ரொம்ப முக்கியம். சரி, ஏன்னா பக்தி மார்க்கத்துல இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பட் இதற்கான விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த விளக்கம் கேட்கும்போது அவங்க இன்னும் ஆழமாக இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட முடியும். குறிப்பா ஞான மார்க்கத்தை நோக்கி அவங்க பயணிக்க முடியும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. 21ஆம் தேதி நம்முடைய புதிய